ஒண்ணு இல்ல, இந்த மே மாசம் ஃபுல்லா பசங்க எல்லாம் ரொம்ப கடுமையா உழைச்சிட்டு கேட்டாலுங்க எங்க பிக்னிக் போலாமா அப்படின்னு. உட்காரு வாங்க அவர்களே. இந்த மாதிரி எங்க பிரியாணி ரெடி. இதுல ஓடியாச்சு. ஓகே, இப்போ காட்டு வீடியோவா. கரண்ட் இல்ல, கரண்ட் அதுல பாயிண்ட் கிராஃபி சார்ஜ் இப்ப எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு கேட்போம், எப்படி இருக்குன்னு கேட்கலாம். அக்ஷிதா வாடா. ஏய் சத்யா, எப்படி என்ஜாய் பண்ண? இப்படி திரும்பி சொல்லு உன்னோட அனுபவம். ஒன்னையும் அழிச்சு குளிக்காம இருந்து எப்படி இருந்த இந்த அனுபவம்? இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன் இது வந்து என்ஜாய் பண்ணதே இல்லை? இது வரைக்கும் எங்கேயுமே போனது கிடையாது. ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், இப்படியே தான் இருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே வரேன். உண்மையாக உருப்படாம போன ஒரு குழந்தை, மனசே சரியில்லை. அக்ஷிதா போயிட்டோம் நாங்க. எப்படி இருந்தது உங்க அனுபவம்? ஜாலியா இருந்துச்சா? அந்த ஒரு வாரத்துக்கா கேட்டாங்க. வனிதாக்கா நீங்க? அவங்க இது வரலையும் இப்ப அந்த வனிதான்றவங்க இது வரலையும் அவங்க குளிச்சதே கிடையாது. நாங்க இங்க கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி இருக்கோம். அதனாலதான் அவங்க அவ்வளோ கலர் அது இருக்கிறதே போன்ல தெரிஞ்சிருக்காது, இருட்டா தானே இருக்கிறா. ஓகே, எங்க அட்மின் அவங்க சுங்கரக்கா உட்காந்தா கட்சியில் விளையாடினு அந்த இடத்த விட்டு ஏந்திருக்கல. அட்மின் அக்கா எப்படி அனுபவம்? எங்களோட கடைக்குட்டி இவதான், இவ பேரு சுமித்ரா. அவ வந்து கல்யாணம் ஆகி போயிட்டு எங்க கிட்டே தான் என்னோட கிளாஸ விட்டு போக மாட்டேன், ஆன்டி விட்டு போக மாட்டேன்னு என்னை பிடிச்சிக்கிற ஒரு பெரிய உடம்பு இவதான். எப்படிடா இருந்தது அனுபவம்? அவதான் இந்த நாங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த பிரியாணி தான். அது இருக்காங்க பாரு, இந்த வயலுக்கு சொந்தக்காரங்க. எஜமானி நூடுல்ஸ் அக்கா திரும்பங்க. எல்லாம் தேங்க்ஸ் டு செல்வி. தேங்க்யூ செல்வி, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். முஞ்ச கிட்ட போயிடு செய்யறத. அப்படியே டெசிகா போயிடு. டெசிகா மேக்கப் போடுறது. இதெல்லாம் எங்க போய் சொல்ல நாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த மாடு எப்படி செஞ்சது பாத்தியா? ஐயோ மாடை ஏன் வைக்கிறேன்.